ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Farishomefood. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்ட வறுவல் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனில் இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த 2 காயும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அதை விட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு பீன்ஸ் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் Farishomefood சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 1/4 கிலோ பீன்ஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பீன்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நீல வாக்கில். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 6 பல்லு பூண்டை இடித்து போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டையும் ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். பீன்ஸையும் போட்டுக்கலாம். அடுத்து காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல காய் நல்ல தண்ணியே ஊற்றாமல் வெந்திருக்கு. 1 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 1 செகண்ட் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் கிளறி கொடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் இப்போ மூடி போட்டு விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஹை ஸ்பீடில் வச்சு 1 செகண்டு கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த பீன்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். லெமன் சாதத்துக்கு ட்ராவலிங் டைமில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க, நல்ல கார சரமான உருளைக்கிழங்கு பீன்ஸ் வறுவல் ரெடி. தனித்தனியாக காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் இந்த 2-in-1 பீன்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.